திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் நெஞ்சிற் பெருவாக்கும் பீடும் உருவாக்கும் ஆதலால் வானோர்க்கு ஆனை முகத்தானை காதலால் கைகூப்புவர் தம் கை. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தரனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கள் அவர்க்கு மிகவே. உலகமெல்லாம் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய அன்பு உறவுகளான தமிழ் மக்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஆண்டு நாளைய தினம் 2013ஆம் ஆண்டு இனிய சிறப்பான ஆண்டாக மலர நல்ல நாளாக திருநாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ தம்புருவளை சித்தி விநாயக பெருமானையும் ஸ்ரீ சொர்ணலிங்கேஸ்வர பெருமானையும் அருள் வேண்டி அவர்களின் பாதம் தழுவி உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் இந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த மழலைகளே, மாணவர்களே, மாணவிகளே, என்னை பெறா தாய்மார்களே, இளையோர்களே மற்றும் தொழிலாளர்களே, விவசாயிகள் யாவருக்கும் இனிய புத்தாண்டாக மலர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஆண்டு எஞ்ஞானம் விஞ்ஞானம் என்கின்றதை விட விஞ்ஞானிகள் உலகம் அழிய போகின்றது என்ற தேதியை கூட அறிவித்திருந்தார்கள். ஆனால் நான் எனக்கு நெருங்கியுடன் சொன்னேன், விஞ்ஞானம் என்பது அஞ்ஞானத்தை ஒரு காலமும் வெல்ல முடியாது. அஞ்ஞானம் என்றும் சிறந்தது. விஞ்ஞான கணிப்பு தவறானது என்று சொல்லுகின்ற பொழுது சிலர் அதற்கு ஏற்க மறுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய உண்மை விளங்க பெற்றது. எங்களுடைய இந்து மதத்தின் ஞானிகளும் சித்தர்களும் காடுகளிலும் வனங்களிலும் இருந்து அவர்களின் முத்தியினாலும் ஞானத்தினாலும் புறப்பட்ட கருணையினாலும் எழுதப்பட்ட நூல்களிலும் சரி, சொல்லப்படுகின்றவையிலும் சரி, உலகம் அழியப் போகின்றது என்று ஒருவரும் கூறவில்லை. ஆனால் ஆக்கத்திற்கு அழிவு உண்டு. ஆனால் இப்படியாக இவர்கள் விஞ்ஞானிகள் கூறுகின்றதை தவறு என நான் மறுக்கின்றேன். எங்களுடைய மதம் சிறந்த மதம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்ற. அந்த உதாரணங்களை எடுத்து காட்டுவதற்குரிய கல்விமானாக நான் இவ்விடத்தில் இல்லை. அதனாலே அந்த இதனை விட்டு செல்கின்றேன். இதே போன்று வருகின்ற இந்துக்களின் புது வருடமான 2013ஆம் ஆண்டு ஆங்கில திகதி 14ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் வருடம் இந்துக்களுக்கு பிறக்கின்றன. இந்த வருடம் விஜய என்கின்ற ஒரு வருடமாக பிறக்கின்றது. விஜய என்று சொன்னால் வெற்றி, ஜெயம் என்றால் வெற்றி. விஜயம் என்ற இந்த பெரும் வெற்றி வருகின்ற ஆண்டு சகலருக்கும் வெற்றியான ஆண்டாக அமைகின்றது. ஆனாலும் கூட நாங்கள் வெற்றியான ஆண்டு என்று விட்டு அதிலே அக்கறை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பிழையின் பொருட்டு எங்களுக்கு சில துன்பங்கள் இழைக்கப்படுகின்றன. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும், மறுபடியும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பிழைகளினாலேயே தான் நாங்கள் துன்பப்படுகின்றோம், கஷ்டப்படுகிறோம். இறைவன் அன்பு நிறைந்தவர், கருணை நிறைந்தவர். எங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. நாங்கள் செய்கின்ற வினைகளினாலேயே தான் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். நாங்கள் செய்கின்ற நன்மையினாலே தான் நாங்கள் சிறப்புற்று வாழுகின்றோம். அதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இந்த விஜயதசமி என்கின்ற நாளிலே வருடத்தில் ஒரு முறைதான் வருகின்றது. புரட்டாசியிலே சரஸ்வதி பூசையிலே கடைசி நாளாக வருகின்ற இந்த விஜய என்கின்ற நாளிலே வளர்ந்து வருகின்ற குழந்தைகளுக்கு கல்வி ஏடு தொடக்குகின்றார்கள். அதுதான் அந்த வெற்றி நாள் என்கின்றதனாலே தான் ஏடு தொடக்கப்படுகின்றது. முக்கியம் ஒரு மனிதனின் வாழ்வில் கல்வி. அதற்காகத்தான் அந்த நாளிலே ஏடுவோம். ஆனால் வருகிற வருடம் எங்களின் அதிர்ஷ்டவசமாக விஜய என்கின்ற வெற்றி நாள் ஆண்டு முழுவதிலும் வருகின்றது. அது ஒரு சிறப்பான ஆண்டாக எங்கள் எல்லோருக்கும் அமைகின்றது. அந்த ஆண்டை நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும். அதற்கான முக்கிய காரணம் எங்களுடைய தாயையும் எங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபட்டு பாடி புகழ்ந்து போற்றி வழிபட்டால் யாவருக்கும் சிறப்பு உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவராக, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கும் தங்களுடைய மனதிலே இருக்கின்ற மன சாட்சிகளை ஒழுங்காக நான் செய்வன சரியாக இருக்கின்றனவா, நான் பேசுவன சரியாக இருக்கின்றனவா, அதுக்காக நான் பேசுவதெல்லாம் சரி என்று சொல்லவில்லை, நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லவில்லை. சிலது என்னிலும் பிழை உண்டு. நானும் மனிதன் தான், நான் இறைவனும் அல்ல. நான் இறைவன் படைத்தவன், ஆனால் இறைவனின் அருள் பெற்றவர் அல்ல. நானும் ஒரு சராசரி மனிதன். என்னிலையும் பல பிழைகள் உண்டு. அதனாலே நாங்கள் செய்கின்ற பிழைகளை உணர்ந்து திருந்தி கொண்டு நானுடைய முற்காலத்திலே செய்யப்பட பல விதமான பிழைகள் உண்டு. இன்றும் பிழை செய்யக்கூடும். சில ஆத்திரங்கள் கோபங்கள் செய்யும். என்னை பெருமைக்கு இதில் பேசவில்லை. அதே போன்று பிழைகளை திருத்தி நாங்கள் வருகின்ற காலங்களிலே இந்த வெற்றியான ஆண்டிலே எல்லோரும், எல்லா மதத்தவர்களும், எல்லா இனத்தவர்களும், எல்லா மொழி பேசுகின்றவர்களும் சிறப்பு வாழ வேண்டும். அதிலும் முக்கியத்துவமாக இந்த ஆங்கில வருடம் சிறப்பாக பெற வேண்டும். சிறப்பு பெற்று சகலரும் விவசாயிகள் உணவை உலக மக்களுக்கும் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் வழங்குகின்ற விவசாயிகள் முதலிலே சிறப்புற்று அவர்களின் வளம் பெற்று நீர் நிலை நெருப்பு சகலதையும் பெற்று அவர்களையும் சகல வாழ்த்துக்களையும் பெற வேண்டும். அதுபோன்று கல்விமான்கள் கல்வியிலே சிறப்பாக வேண்டும். தமிழ் பேசுகின்ற மக்கள் இனிமையான தமிழை பேசி இனிமையாக வாழ வேண்டும். அவர்களுடைய வாழ்வு சகல சௌபாக்கியங்களும் பெற்று இறைவனின் அனுகூலத்தினாலும் எல்லாம் வல்ல ஓம் எனும் பொருள் போன்ற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் எல்லாத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று பகுராமாகிய நான் எனது ராம் குடும்பம் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய வாழ்வு பல வளத்திலும் நோய் நொடி இன்றி உங்களுடைய ஆயுள் பெருகி உங்களுடைய இல்லற வாழ்விலும் உங்களுடைய மல்லைகள் வாழ்விலும் செல்ல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறுகின்றேன். மண்ணினின் உலகத்து பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதலுடையதோ களிற்றுமா முக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான். வன்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிதம்பரம். இதிலேயே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க இதிலே சொல்லப்படுவது. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. உயிர்கள் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைக்கு எல்லா உலகத்திலேயும் தமிழர்களும் சொரிந்து வாழ்ந்து இந்து மதமும் செழிப்புற்று வாழ்ந்து இன்று நாங்கள் கூட புலம்பெயர் மண்ணிலே சிறப்பாக இந்து மதத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வும் வளமும் என்றும் பெருக வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனின் பாதார விந்தும் தழுவி உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த அடியேனாகிய நான் உங்கள் எல்லோரையும் கேட்டு சிறப்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்க்கிறேன். அரகரனோ பார்வதி பதி அரகரமாதேவா. நன்றி, வணக்கம்.